இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ரிசோட் எஃபி சேனல். டாபிக் என்னென்னா ஹோம்ஒர்க் டே. இந்த வீடியோ ரொம்ப என்ஜாயாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் எடுக்க ஃபஸ்ட்டே நான் ஒரு வருஷமாக உங்களுக்கு போல் 1 மந்த் போல் இந்த ஹோம்ஒர்க்கு சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் ஹோம்ஒர்க்கை ஒரு ஆளாக வந்து காமிங்க. அதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இஷானி பிரசன்ட் மேம். ஜோயி பிரசன்ட் மேம். டிங்கி பிரசன்ட் மேம். ரூமி பிரசன்ட் மேம். ஸ்டெல்லா ஆப்சென்ட். பிங்கி பிரசன்ட் மேம். ஃப்ரோசா பிரசன்ட் மேம். ராக்கி பிரசன்ட் மேம். மேம் டிங்கி மட்டும் ஆப்சென்ட் மேம். ஓ சரி ஓகே. ஹோம்ஒர்க்கு சொல்லலாம். அதெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்களா? ஒரு ஆளாக வந்து கரெக்ஷன் வாங்கிக்கோங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஐயோ நான் வேறு ஹோம்ஒர்க் பண்ணலையே. நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா டீச்சர் நம்மளை கம்பு வச்சு அடித்து கொன்றுவாங்க. அங்கே வெறும் ரெட் கலரில் பெரிய கம்பாக வச்சுருக்காங்க பாருங்களேன் கைஸ். ஸோ எப்படியாவது நம்ம தப்பிக்கணும். ஒரு நிமிஷம், நம்மளுக்கு முன்னாடி இசானி தானே உட்காந்துருக்கா. அவள் ஹோம்ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிடலாமா? நான் இப்போ இசானி பேரை என் பேராக மாற்ற போகிறேன். அவள் தானே நல்லா படிப்பா. நம்ம இசானி வெளியே நிற்பா. சரி நம்ம ஹோம்ஒர்க் அதை வச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க் ஐயோ இதில் இசானின்னு எழுதிடலாம். சரி இப்போ தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. இஷானி பார்க்கறதுக்குள்ளே வச்சிடலாம்ப்பா. ஹலோ மேம், நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கேன். சரி சார். இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸாம் வைக்கிறீங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு இஷானி வா. ஓகே மிஸ். இந்தாங்க மிஸ் என் ஹோம்ஒர்க். எனக்கு தெரியும் இஷானி நீ நல்லா ஹோம்ஒர்க்கை பண்ணிடுவேன்னு. சரி சார், நீ பார்ப்போம். இதான் நீ பண்ணியிருக்க ஹோம்ஒர்க்கா? மிஸ் என்ன மிஸ், நான் நல்லா தானே பண்ணியிருக்கேன் மிஸ். இதான் நீ பண்ண ஹோம்ஒர்க்கா? இதுதான் இஷானி பண்ண ஹோம்ஒர்க்கா? ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க. மிஸ் நான் இப்படி பண்ணவே மாட்டேன் மிஸ். நான் இப்போ எப்படி மேம் இப்படி பண்ணுவேன்? நான் நல்ல ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டு வந்தேன். நீ ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் நீ இந்த ஒரு பேய் பொம்மை மாதிரி வரைஞ்சி அதில் மேக்ஸ் டீச்சர்னு போட்டிருக்கா பற்றியா என்னையே, அதுதான் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. இசானி வெளியே போ கிளாஸ் விட்டு. இசானி நீ என்ன ரொம்ப நல்ல பிள்ளைன்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கிய. கெட் அவுட் இன் த கிளாஸ். சார் நான் அப்படி பண்ணவே மாட்டேன் சார். போய் சொல்லாதே இசானி. கெட் அவுட் இன் த கிளாஸ். செகண்ட் டைம் சொல்கிறேன். சரி சார். ஹேண்ட்ஸ் அப் பண்ணி நில்லு இஷானி. நம்ம பிளான் இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் யாரும் பார்க்கலாம். பயமாக இருக்குது. நம்ம ஹோம்ஒர்க் வேறு தப்பு பண்ணியிருந்தோம். இசானிய மாதிரி தான்ப்பா. சார் வர நிற்காரு. என்னம்மா என்கிட்ட வந்து நிற்கிற? நான் மிதிச்சு என்ன பரவாயில்ல மீறுவ பார்த்துக்கோ. சரி சார். சைடில் போய் நில்லுமா. ஓகே ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறேன். 2 + 2 4 கரெக்டு. 4 + 4 8 கரெக்டு. குட் கேர்ள் ரூமி. எப்பாடா தப்பிச்சிட்டேன்டா. சூப்பர் மீன். நெக்ஸ்ட் டைம் வாங்குமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். வரேன் மேம். Two plus 2 4 correct. 4 + 4 8 good. Good girl Zoe. இன்னைக்கு நம்ம எஸ்கேப் தான். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக வாங்கம்மா. நெக்ஸ்ட்டு இன்னாங்க மிஸ் என் ஹோம்ஒர்க். 2 + 2 4 correct. 4 + 4 8 correct. Good girl Pinky. Next. இன்னாங்க மிஸ் பேப்பர். 4
Rosa. 2 plus 2 4 correct. 4 plus 4 8 correct. எல்லாரும் நல்லா எழுதிருக்காங்களே. Good. So good job Rosa. லாஸ்டா இருக்கிறவங்க வாங்கம்மா ஃபர்ஸ்டா. வந்துட்டே இருப்பேன். 2 plus 2 4. 4 plus 4 8. ராக்கி கூட நல்லா பண்ணிருக்கானே. குட் ராக்கி. ஹோம்வொர்க் எல்லாத்தையும் பண்ணதான் சொல்லு. யாரோ என் நோட்டு திருடிட்டு அது வேற எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நான் தான் பண்ணல. எப்பவும் ராக்கி தப்பாக தான் பண்ணுவான். இந்த தடவை அவங்க அம்மா நல்லா படிக்க வச்சு பண்ணியிருக்காங்க போல. இப்படியே வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கு. தி நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நம்ம இஷானி அம்மாவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லலாம்ப்பா.